பெயரால் பள்ளிப்படை சார்பாக ஆரம்பித்த 2 வருடங்களாக எண்ணற்ற சமுதாய பணிகள் செய்கிறதுல நாங்கள் முனைப்பு காட்டிட்டு இருக்கிற வேலையில் உணவு வழங்குறதுல மட்டும் நாங்கள் தொடர்ந்து எங்களால் இயன்றது செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால் பசியோட அருமை தெரிஞ்சு ஆட்டோ ஓட்டுநர்கள் நாங்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான். அந்த வகையில் தொடர்ந்து நாங்கள் இது வழங்கணும்னு சொல்லி 2 பிரார்த்தனை செய்யுங்க. இதுக்காக பொருளாதாரம் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும் பிரார்த்தனை செய்யுங்க. தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவோம். கண்டிப்பாக வழங்கலாமா உங்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி சொல்கிறோம். அனைவரும் நல்லா சாப்பிடுங்க. இன்று நமக்கு மதியம் உணவளிப்போர் சிதம்பரம் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி மன்றம் சமூக சேவை அனைவரையும் நலமுடனோ வளமுடனோ எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தெரிவிக்கிறது என்னன்னு சொன்னால், உண்மையிலுமே இந்த பொருளாதாரம் வழங்கிய சகோதர சகோதரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் வழங்கிய உண்மையிலுமே இந்த பொருளாதாரத்தை வச்சு தான் நம்ம இந்த ஏழை மக்களை தேடி சென்று கொடுக்குறோம். நம்மளுடைய உழைப்பும் நம்மளோட பொருளாதாரமும் அடங்கி இருந்தாலும் பொதுமக்களாகிய நீங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் கொடுக்கின்ற பொருளாதாரம் தான் அவங்களுடைய பசியை போக்குறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதுக்காக உங்களுக்காக இறைவனிடத்தில் மனதார பிரார்த்தனை செய்கிறோம். நம்ம செய்கிறதெல்லாம் பிரார்த்தனைக்காக மட்டும்தாங்கிறது நீங்களும் அறிந்தது தான், நாங்களும் அறிந்தது தான். இதில் வேறு ஒன்றும் நம்ம கொண்டு போக போகிறதில்ல. இந்த உலகத்தில் பிறந்தோம் வளர்ந்தோம் ஒரு முறை தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நம்மளால் இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற அடிப்படையில் இன்று முதியோர் இல்லத்துக்கு சென்று உணவு வழங்கப்பட்டது. உண்மையாலுமே இதுக்கு பொருளாதாரம் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கு மனதார இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து இதுக்கு உணவு ரெடி பண்ணி கொடுத்த ஹோட்டல் உரிமையாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக களப்பணியாற்றிய எங்களது ஆட்டோ சங்கத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், அவர்களுக்கும் மனதார பிரார்த்தனை செய்கிறோம். இன்னும் நீங்கள் யாருக்காவது உணவு கொடுக்கணும்னு ஆசையாக உங்களால் முடியலையா, எங்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைங்க. நாங்கள் ஏழை மக்களை தேடி சென்று கொடுப்போம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம்.